ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமி எபிசோட் 9 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் ஐகார்ட்லேயே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கெனோஸ் அந்த மான்ஸ்டர் இருக்கிற இடத்துக்கு வரான். வந்த அடுத்த செகண்டே வேற லெவலில் அட்டாக் பண்றான். இதை பார்த்த மக்கள் எல்லாரும் அந்த மான்ஸ்டர் தோத்துருச்சுன்னு நினைச்சிட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்ப திடீர்னு அந்த மான்ஸ்டர் பின்னாடி வந்து கெனோஸோட கையை பிச்சு போட்டுருது. அப்ப கெனோஸ் இனிமேல் பேட்டில் ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறான். இங்க ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிறவங்க, சைதாமா நீ கிளாஸ் சில தான் இருக்க, உன்னால இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்கறாங்க. முடியும், சீக்கிரம் சொல்லுங்க, இங்க மழை வர பெஞ்சிட்டு இருக்குன்னு சைதாமா சொல்றான். அங்க ஹெட் குவார்டர்ஸ்ல சைதாமா பண்ண ரெக்கார்ட்ஸ்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம்னு சைதாமாக்கு அந்த லொகேஷனை அனுப்பி விடுறாங்க. இங்க நம்ம கெனோஸ் என்னால ஜெயிக்க முடியுமான்னு தெரியல, சீக்கிரம் எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்றான். இப்ப அந்த மான்ஸ்டர் மக்களை அட்டாக் பண்ண ஓடி வருது. உடனே கெனோஸ் என்னதான் அடி வாங்கினாலும் அவனோட பவரை யூஸ் பண்ணி பயங்கரமா சண்டை போடுறான். அந்த மான்ஸ்டருக்கு திரும்ப அடிக்க டைமே கொடுக்காம நம்ம கெனோஸ் அடி வெளுக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துல அந்த மான்ஸ்டரும் திரும்ப அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு சின்ன பொண்ணு உங்களால முடியும்னு சொல்லவும் உடனே அந்த மான்ஸ்டர் ஒரு ஆசிட அந்த பொண்ணு மேல துப்புது. கரெக்டா நம்ம கெனோஸ் அதை வாங்கி அந்த பொண்ணை காப்பாத்திடுறான். ஆனா கெனோஸோட பாதி உடம்பு மெல்ட் ஆகிருச்சு. இப்ப அந்த மான்ஸ்டர் கெனோஸை தூக்கி வெளியே போட்டுருது. அப்ப அந்த மான்ஸ்டர் பேசிட்டு இருக்கும் போது மேல ஒரு சைக்கிள் வந்து விழுது. யாருன்னு பார்த்தா நம்ம மர்மன் ரைடர் ஒரு வழியா வந்துட்டான். அங்க மக்கள் எல்லாரும் மர்மன் ரைடர் நமக்காக வந்திருக்கான்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா மர்மன் ரைடரை அந்த மான்ஸ்டர் பேஸ்கெட் பால் மாதிரி அடிச்சு தூக்கி போட்டுருது. இப்ப அந்த மான்ஸ்டர் கெனோஸை கொல்லலான்னு போகுது. ஆனா திரும்பவும் அந்த மர்மன் ரைடர் வந்து தடுக்கிறான். எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் திரும்ப திரும்ப எந்திரிக்கிறான். நான் வீக்கா தான் இருக்கேன், அது எனக்கே தெரியும், இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவு நான் போராடுவேன்னு மர்மன் ரைடர் சொல்றான். அப்ப என்னடா அங்க புலம்பிட்டு இருக்கேன்னு அந்த மான்ஸ்டர் கேக்குது. அவன் பேசினதை கேட்ட மக்கள் எல்லாரும் மர்மன் ரைடர் உங்களால முடியும்னு கத்திட்டு இருக்காங்க. இப்ப மர்மன் ரைடர் அடிக்கலான்னு போறான். ஆனா அந்த மான்ஸ்டர் ஒரே அடியில அவனை பறக்க விட்டுருது. அப்ப நம்ம சைதாமா கரெக்டா அவனை பிடிச்சு காப்பாத்திட்டு நீ நல்லாவே சண்டை போட்டேன்னு சொல்றான். அப்புறம் கெனோஸ் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு கேட்கவும் ஆமா மாஸ்டர்னு கெனோஸ் சொல்றான். அப்ப சைதாமா சரி விடு, இதை நான் பாத்துக்கிறேன்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த மான்ஸ்டர் பின்னாடி வந்து நம்ம சைதாமாவா அடிக்கிறான். ஆனா நம்ம சைதாமாக்கு ஒண்ணுமே ஆகல. என்னோட பஞ்சை வாங்கிட்டே நீ உயிரோட இருக்க, நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனவன் தானே அந்த மான்ஸ்டர் சொல்லுது. இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாரும் இவனை பார்த்தா சி கிளாஸ் ஹீரோ மாதிரி இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க அந்த மான்ஸ்டர் நான் தான் டீப் சீ கிங், இந்த கடலுக்கே நான் தான் ராஜான்னு பேசிட்டே இருக்கான். உடனே நம்ம சைதாமா வளவலன்னு பேசிட்டு இருக்காம நேரா விஷயத்துக்கு வான்னு சொல்றான். அப்ப அந்த மான்ஸ்டரை அடிக்க வருது. அதுக்குள்ள நம்ம சைதாமா ஒரே பஞ்ச்ல அந்த ஃபைட்டை முடிச்சிடறான். அந்த ஒரு பஞ்ச்ல மொத்த வெதரும் மாறி மலையே நின்றுச்சு. இதை பார்த்த மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் சோனிக் அவனோட ஸ்வாடை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இப்ப கெனோஸும் சைதாமாவும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப வானத்துல இருந்து ட்ரோன் வந்து ஒரு பாக்ஸை வச்சுட்டு போகுது. இது என்ன பாக்ஸ்னு சைதாமா கேட்கறான். இது ஹீரோ அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்கு, எல்லாமே ஃபேன் லெட்டர்ஸ்னு கெனோஸ் சொல்றான். அப்ப எனக்கு எதுவும் வந்திருக்கான்னு சைதாமா கேட்கவும் கெனோஸ் ஒரே ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறான். இப்ப வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. கெனோஸை பாராட்டி நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு. அப்ப சைதாமா அவனோட லெட்டரை ஓபன் பண்றான். பார்த்தா அதுல அவனை யாரோ திட்டி அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்த கெனோஸ் இந்த வேலையை யாரு பண்ணதுன்னு கண்டுபிடிக்கவா மாஸ்டர்னு கோபமா கேட்கவும் இதெல்லாம் விடு, ஏதோ வெட்டி பையன் அனுப்பியிருக்கான்னு சைதாமா சொல்றான். அப்ப கெனோஸ் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். நம்ம சைதாமா அந்த மான்ஸ்டரை அழிக்கவும் மக்கள் எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. அப்ப கூட்டத்துல ஒருத்தன் அந்த மான்ஸ்டர் வீக்கா இருந்திருக்கும், அதனாலதான் ஒரே பஞ்ச்ல கொண்டுட்டான்னு சொல்லவும் நம்ம தான் பார்த்தோமே அந்த மான்ஸ்டர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு ஒருத்தர் சொல்றான். அவன் வெறும் சி கிளாஸ் ஹீரோ தான், அவன் எப்படி ஒரே பஞ்ச்ல ஜெயிச்சிருப்பான்? அப்ப மத்த ஹீரோஸ் எல்லாருமே சும்மா எஸ் கிளாஸ் ஏ கிளாஸ்னு சொல்லியிருக்காங்க போலன்னு எல்லா ஹீரோஸையும் தப்பா பேசுறான். அப்போ ஒருத்தன் அவன் அடிக்க வரவும் நான் எதுவுமே தப்பா சொல்லல, நம்ம காசை தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அப்ப அவங்க தான் நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம சைதாமா வில்லத்தனமா சிரிச்சுட்டு மத்த ஹீரோஸ் அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணி அது வீக் ஆகிடுச்சு, அதனால தான் நான் ஈஸியா ஜெயிச்சேன், எனக்கு இன்னைக்கு லக்கி டேன்னு சொல்றான். அப்ப மக்கள் இருந்த கூட்டத்துல இவன் ஒரு ஃப்ராடு, ஹீரோ ஆன கொஞ்ச நாள்லயே ரேங்க் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்ப கண்டிப்பா அவன் சீட் பண்ணிருப்பான்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப சைதாமா அந்த ஹீரோஸ் எல்லாரையும் பாத்துக்கோங்க, அப்பதான் அவங்க பாக்குற வேலைக்கு நான் காசு வாங்க முடியும்னு சொல்றான். இதை கேட்ட மக்கள் எல்லாரும் இவன் ஒரு ஃப்ராடு தான் போல இருக்கு, இவனை கம்பேர் பண்ணும்போது மத்த ஹீரோஸ் எல்லாருமே இந்த ஃபைட்டுக்காக கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கெனோஸ் மத்த ஹீரோஸ்க்காக நீங்க இப்ப கஷ்டப்படுறீங்க, இதுதான் நீங்க தேர்ந்தெடுக்கிற பாதனா, நான் அவங்கள தடுக்க மாட்டேன், ஆனா ஃபியூச்சர்ல இதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையானா அப்ப நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கான். இங்க நம்ம சைதாமாக்கு இன்னொரு லெட்டர் வந்திருக்கு. இதுலயும் திட்டி வந்திருந்தா அதை அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு கெனோஸ் பாக்குறான். பார்த்தா அதுல தேங்க்யூன்னு போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு கெனோஸ் சந்தோஷப்படுறான். அப்புறம் உங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி கொடுக்குறான். அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா நம்ம சைதாமா கிளாஸ் சி ரேங்க் 1 பொசிஷனுக்கு ப்ரமோட் ஆகியிருக்கான், அதனால இன்டர்வியூக்காக சிட்டி ஜில இருக்கிற ஹெட் குவார்டர்ஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. அங்க இன்டர்வியூல நம்ம சைதாமா பாக்கெட்ல கையை விட்டுட்டு ஸ்டைலா போஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்கான். அப்ப அங்க
இருக்கிறவங்க நீ கிளாஸ் பிக்கு போறியா இல்ல கிளாஸ் சிலே இருந்துக்கிறியான்னு கேட்கவும் கண்டிப்பா நான் கிளாஸ் பிக்கு போனோம், ஏன்னா கெனோஸ் எஸ் கிளாஸ்ல இருக்கான், நான் கிளாஸ் சிலே இருந்தா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறான். இது எல்லாத்தையும் ஹையர் அஃபிஷியல்ஸ் பார்த்துட்டு இவன் ஒரு சீட்டர்னு மக்கள் பேசிக்கிறாங்க, நம்ம வச்ச டெஸ்ட்லயும் சீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொருத்த வந்து அவனை பார்த்தா சீட்டர் மாதிரி தெரியல, அவனோட உண்மையான பவர் உங்களுக்கு இனிமேல் புரியும்னு சொல்றான். இப்ப அமைமாஸ் கிட்ட சைதாமாவை பத்தி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான், இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு அமைமாஸ்க்கு சொல்றான். உடனே இவன் ஒரே பஞ்ச்ல டீப் சீ கிங்க கொன்றிருக்கான்னு சொல்லி அந்த வீடியோவை காட்டுறான். இதை பார்த்த அமைமாஸ்க் சைதாமா மேல ஒரு கண்ணை வச்சுக்கிறான். இங்க ஹாஸ்பிட்டல்ல அடி வாங்கின ஹீரோஸ் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு கொஞ்சம் நிம்மதியாகிறாங்க. அப்ப அந்த புரி பிரிசனர் அங்க வந்து காமெடி பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப கீழே இருக்கிற நியூஸ் பேப்பர்ல இவன் ஒரு எஸ் கிளாஸ் ஃபெயிலியர்னு போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம சைதாமாக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க, கிளாஸ் பில ரேங்க் 101ல இருக்கான். அப்போ ஒரு கடையில ஸ்மெல் நல்லா வரவும் அதுல சாப்பிட போறான். அப்ப அங்க பக்கத்துல உட்காந்து இருக்கவன் உன்னோட ப்ரமோஷனுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றான். யாருன்னு பார்த்தா நம்ம மோமன் ரைடர் தான். இப்ப அவன் ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான், நம்ம சைதாமா கூட போகும்போது உனக்கு பயமா இருக்கா, நீ எஸ் கிளாஸ் ஹீரோ ஜெனஸ் கூட இருக்க வேண்டியதானு கேட்கறான். அதுக்கு சைதாமா எனக்கு பயம்லாம் இல்ல, சரி நீ எந்த கிளாஸ்னு கேட்கவும் நானும் சி கிளாஸ் தான் பேசிட்டே போயிட்டு ஒரு லாரியில விட்டுருப்பான், ஜஸ்ட்ல தப்பிக்கிறாங்க. நம்ம மோமன் ரைடரோட உயிரை காப்பாத்தினதுக்கு அவன் தான் அந்த தேங்க்யூன்னு லெட்டர் எழுதியிருப்பான். என்னால அந்த லெட்டர்ல எல்லாமே சொல்ல முடியல, அதனால நீ சாப்பிட்றதுக்கு நான் பே பண்றேன்னு சொல்றான். இப்ப சோனியக்காரி மாதிரி இருக்க ஒரு கிளவியை காட்டுறாங்க. அவ இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவ இறந்து போறதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன்.